பண்பார்ந்த எனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். எல்லாரும் ஜாதகத்தில் வந்து 2, 5, 8, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய பணபரஸ்தானங்கள். இந்த பணபரஸ்தானங்கள் என்பது ரிஷபம், சிம்மம், அதற்கடுத்து என்ன சொன்னால் விருச்சிகம், அதற்கடுத்து என்ன சொன்னால் கும்பம். அப்போ சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சனி, இந்த 4 பேர் தான் பணபரஸ்தானத்தின் அதிபதிகள். இவர்கள் தான் பணபரஸ்தானாதிபதிகள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அது உண்மைதான். அதில் எந்த மாற்று கருத்தும் யாராலையும் சொல்ல முடியாது. எல்லா மனிதனும் ஏன் பொருளாதாரத்தில் தானே பிரச்சனையாக இருக்குது. எல்லோரும் ஒரு பரிகாரம் அல்லது நம்முடைய காரிய வெற்றிக்கு பொருளாதாரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இன்றும் என்ன சொல்லலாம்னா மனிதர்கள் ஒரு போராட்டத்தில் தான் இருக்காங்க. நமக்கு இயற்கை என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு கடவுள் கொடுத்திருக்கிறாரா என்பதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? நம்மளுடைய 2ஆம் இடம் என்பது பேங்க்கு. நம்மளுடைய 2ஆம் இடம் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் அதுக்கு 2ஆம் இடம் நம்மளுடைய பேங்க். அங்கே தான் பொருளாதாரம் உற்பத்தி ஆகிறனா பேங்க் கொண்டு போய் போடுற இடம். அப்போ பொருளாதாரம் உற்பத்தி ஆகிற இடம் பேங்க்கு கொண்டு போய் போடுற இடம் எல்லாம் ஓகே. அப்படி ஒரு நிலை நம்ம ஜாதகத்தில் இருக்குதா, இல்லை நம்ம போராட்டத்தில் தான் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டாமா? உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்ல. அப்போ அதுக்கு ஒரு இலகுவான வழி சொல்கிறேன். இலகுவான வழி, நமக்கு அந்த கடாட்சம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்கள் பரவாயில்ல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அதுக்கு என்ன செய்யணுங்கிறத சொல்லிடுறேன், கடைசியில் சொல்லிடுறேன். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், சனியோடைய நட்சத்திரம், இது 4 நமக்கு முக்கியமானது. இந்த 12 நட்சத்திரங்கள் நமக்கு முக்கியமானது. இந்த 12 நட்சத்திரங்கள் பணபரஸ்தான நட்சத்திரங்கள். பணபரஸ்தானத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. பணபரஸ்தானத்தில் இருக்கின்ற கிரகங்களை விட, பணபரஸ்தானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களை விட நமக்கு அதிகமான கொடுப்பினையை கொடுப்பது என்ன சொன்னாங்கன்னா இரும்பு பெட்டி என்பது யார் அப்படின்னா 2, 5, 8, 11 என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானம். இரும்பு பெட்டி அதான் கஜானா. அந்த கஜானாவுக்குண்டான அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சனியுடைய நட்சத்திரங்களில் உங்களுடைய 2 குடையவர் சம்பந்தப்படுகிறாரா? சொல்லுங்கள். 2 குடையவர் சம்மந்தப்படுறாரா? அப்போ உங்கள் பொருளாதாரம் பிரச்சனை வராது. பொருளாதாரம் பிரச்சனை வராது, உறுதியாக வராது. அதில் மாற்றமே கிடையாது. நமக்கு சும்மானாலும் துட்டு கொடுத்துட்டு போவோம். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லணும், எப்படா கொடுத்துருவானா கொடுக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு ஏமாற்றங்கள். இதெல்லாம் அனுபவ ரீதியாக ஒரு ஆத்மார்த்தமான அனுபவ ரீதியான ஒரு பேச்சு, சும்மா கிடையாது. அப்போ இந்த பணபரஸ்தானாதிபதி நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது என்ன சொல்லணும் சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ, செவ்வாயுடைய நட்சத்திரத்திலேயோ, சனியுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய பணபரஸ்தானத்திற்கு உண்டான 2ஆம் இடத்திற்கு உண்டான, உங்களுக்கு 2ஆம் இடம் தானே, 2ஆம் இடத்திற்கு உண்டான நட்சத்திரமோ அல்லது 11ஆம் இடத்திற்கு உண்டான நட்சத்திரமோ
அந்த கிரகம் 2 குடையவர் அல்லது 11 குடையவர் இந்த 12 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் வந்து இவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும், நீங்கள் கவலைப்பட வேண்டிய நபராக இருக்க மாட்டீங்க. 100% உண்மை. அவன் என்ன சொல்கிறான்னா, தெய்வ பலத்தை கொடுத்திருப்பான், நல்லா இருக்கும், ஆனால் அவன் வறுமையில் இருப்பான். தெய்வ பலம் மட்டும் இருந்த என்ன செய்ய, பொருளாதாரம் வேணும் இல்லையா? அப்போ இப்போ ஒரு கிரகமே வந்து என்ன பணபரஸ்தானத்திற்கு உண்டான கிரகம் ஆட்சியாக இருந்தால் அது கூட வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு வேலை செய்யாது. அது கூட வேலை செய்யாது. நீங்கள் நினச்சிருப்பேன் 2 குடைவர் ஆட்சியில் இருக்காரியா அப்படின்பே. ஆட்சியில் இருந்தால் வேலை செய்யாது. ஆட்சியில் இருந்தால் 2ஆம் இடத்திற்குண்டான அந்த கிரகம் வந்து என்ன சொன்னால் எந்த பஞ்சபூதமோ அந்த பஞ்சபூதத்திற்கு நட்பு பஞ்சபூதத்தில் போய் உட்கார்ந்தா தான். இப்போ 2ஆம் இடத்திற்குண்டானவர் ஜல வீடு அப்படின்னு சொன்னால் அந்த 2 குடையவர் வந்து என்ன சொல்லலான்னா எங்கே போய் உட்காந்துருக்கணும்னா ஜலத்தில் உட்காந்துருக்கணும், அல்ல மண் வீட்டில் உட்காந்துருக்கணும் அம்சத்தில். அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஓரளவு என்ன சொன்னால் பையன் பாஸ் பண்ணிட்டாயா அப்படின்னு சொல்லி டிக்கெட் விட்டுறணும். இதுதான் ஜோதிட சூத்திரம். இது தெரியாமல் வந்து என்ன சொல்கிறேன், எல்லோரும் என்ன செய்கிறீங்க அப்படின்னா வந்து என்ன சொல்ல, எனக்கு 2 குடையவன் ஆட்சி 2 குடையவன் ஆட்சின்னு சொல்லுவேன். ஆட்சி ஓகேயா, அம்சத்தில் போய் வந்து என்ன சொன்னா வந்து உன் சொந்தக்காரன் வீட்டில் உட்காந்துருக்கியா, எதிரி வீட்டில் உட்காந்துருக்கியா அப்படின்னு கேள்வி வந்துடும். சொந்தக்காரன் வீடு என்பது என்ன சொன்னால் நம்மளுடைய பஞ்சபூதத்தோடைய சேம் பஞ்சபூதம். அந்த 2 குடையவனுடைய பஞ்சபூதம் என்னவோ அந்த பஞ்சபூதத்தில் உட்காந்துருக்கா, அந்த பஞ்சபூதத்திற்கு உண்டான சேம் அல்லது அதற்கு நட்பு பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய என்ன இதில் உட்காந்துருக்கும். ஒன்று என்ன சொல்லலாம்னா நெருப்பு காற்று ஒற்றுமையாக இருக்கும், தண்ணீர் மண் ஒற்றுமையாக இருக்கும். இந்த 4குள்ளே தான் இருக்கணும். அப்போ உங்களுடைய 2 குடையவன் நெருப்பில் இருந்து அந்த நெருப்பு குடையவர் அம்சத்தில் போய் நெருப்புலேயோ காற்றுலேயோ இருந்தால் ஓரளவு பொருளாதாரத்தில் உங்களுக்கு பிரச்சனை வராது. அதை விட்டுட்டு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து என்ன தான் கருணாடிச்சாலும் என்ன சார் நீங்கள் போராடித்தான் ஆகணும் இல்லையா? ஸ்டாண்டர்டான வந்து சார் நிரந்தரமான எந்த வித பிரச்சனையும் இல்லாதவன் அப்படின்னா அது எங்கே நின்னாலும் பரவாயில்ல. இந்த 4 கிரகத்துடைய நட்சத்திரத்தில் இருக்க சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது என்ன சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது சனியோடைய நட்சத்திரத்திலேயோ நிற்கணும் இல்லையா நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. 2 குடையவனே 11 குடையவனே அங்கே வந்து வாங்கணும். இல்லைன்னா என்ன தான் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் விடிய சம்பாதிச்சாலும் உங்களிடம் பணம் நிற்காது. இதை வந்து அடிப்படை காலத்திலே அவங்க சொல்லிட்டாங்க. நம்ம வந்து என்ன சொன்னால் வேறு வழியை வந்து என்ன சொன்னால் தேடிக்கொண்டே இருக்கிறோம். நீ உழைச்சி வந்து போராடி தான் ஜெயிக்கணுமா, இல்லை உனக்கு இயற்கையாகவே அந்த தன்மை 3 விதமான தன்மையை கொடுத்தானுங்க. 2 குடையவன் தான் உட்கார்ந்திருந்த பூதத்திற்கு சகோதர பூதத்தில் போய் உட்கார்ந்துருந்தா பிரச்சனை இல்லை. நெருப்பில் உட்காந்துருக்கான்னா அம்சத்தில் போய் நெருப்பில் இருக்கலாம், காற்றில் இருக்கலாம். தண்ணீரில் மண்ணில் இருந்துட்டா என்ன சொல்லணும், இவன் பொருளாதாரத்துக்கு திண்டாடுவான்னு நீங்கள் 100% முடிவு பண்ணிடலாம். அதே உங்களுடைய 2 குடையவன் என்ன சொன்னான்னா வந்து ஜலத்தில் இருந்தால் அம்சத்தில் போய் ஜலத்தில் இருக்கணும் அல்லது மண்ணில் இருக்கணும். கண்டிப்பாக ஏதோ வந்து இழுத்து பற்றி மூடிடலாம். இது ஒரு விதம். ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த 2 குடையவனாக இருந்தாலும் 11 குடையவனாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அந்த 2 குடையவனோ 11 குடையவன் 2 11 என்பது டெய்லி வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். 2ஆம் இடம் என்பது என்ன சொன்னான்னா பேங்க்கு, 11ஆம் இடம் என்பது லாபம். இந்த 2 கிரகங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலேயோ செவ்வாயுடைய நட்சத்திரத்திலேயோ சனியுடைய நட்சத்திரத்திலேயோ சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ இருந்து விட்டால் நீங்கள் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட மாட்டீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லலை, சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படியெல்லாம் வந்து ஜோதிடத்தை வந்து இப்படி நுணுக்கமாக பார்க்கணும்.
ஒருத்தன் வந்து பொய் சொல்லுவான். ஐயா சாமி, நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிம்மா. அவன் கஷ்டத்தில் இருக்கேங்கிறத வந்து என்ன சொன்னான்னா, நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? எல்லாமே நடிகன். நடிக்க வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அப்போ நம்ம வந்து என்ன என்ன செய்யணும்னா, அவனுடைய 2 குடையவனுடைய நிலைமையை பார்க்கணும். அவனுடைய 11 குடையவனுடைய நிலைமையை பார்க்கணும். பார்த்துட்டு அவனை வந்து என்ன சொல்கிறான்னா, "ஏப்பா ஏன்பா பொய் சொல்கிற? எதுக்கு இப்படியெல்லாம் வந்து பொய் சொல்லி என்ன சாதிக்க போகிற? அப்படி பொய் சொல்லாதப்பா. நீ உண்டான நல்லா இருக்கிறவன் தான்ப்பா. இங்கே வந்து நடிக்காதேன்னு சொன்னால் அவன் பயப்படுவான்." எப்படி அவர் கண்டுபிடிக்காரு? அவன் சொல்லத்தான் செய்வான். உனக்கு தெய்வ பலம் இருக்கிறதா இல்லையா என்பதை அவன் ஜாதகத்தில் பார்த்துடலாம். தெய்வம் உனக்கு வேலை செய்தா இல்லையான்னு பார்த்துடலாம். அதுக்கு தான் தேவதா இலக்கணத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லுது. அடுத்த வீடியோவில் தேவதா இலக்கணத்தை பற்றி பேசியிருக்கேன். அப்போ இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, பணபரஸ்தான நட்சத்திரங்களில் உங்களுடைய 2 11 நின்றிருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான். நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான். 100% அதிர்ஷ்டசாலிகள் தான். பணபரஸ்தானத்தில் 2 வந்து என்ன சொன்னா, பணபரஸ்தானாதிபதி நட்சத்திரத்துக்குண்ட அந்த கட்டம் இருக்கு இல்லையா, பணபரஸ்தானத்தில் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வராது. இப்போ ஒருத்தருக்கு வந்து கும்பலக்கணம், அவருக்கு 2ம் 11 யார்? குரு. அவர் வந்து என்ன சொன்னார், ஒரு ரிஷபத்திலேயோ சிம்மத்திலேயோ விருச்சிகத்திலேயோ அல்லது லக்கணத்திலே குரு இருந்தாலும் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக அவர் வந்து கஷ்டப்பட மாட்டார். உறுதியாக கஷ்டப்பட மாட்டார். அதுக்குண்டான வாய்ப்புகள் வராது. எப்படியோ கடவுள் காப்பாற்றி விட்டுருவோம். ஏன்னா உட்கார்ந்துருக்கிற இடம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, பணபரஸ்தானத்துக்கு உண்டான இடத்துல போய் அவனுடைய 2 குடையவன் உட்காந்துட்டான்னாலே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ சில பேர் என்ன சொல்கிறான்னா வந்து, போராடுவான் திண்டாடுவான் அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுடைய 2 குடையவனும் 11 குடையவனும் என்ன சொல்கிறான்னா வந்து, ஆத்தாந்தரமான இடத்துல போய் உட்காந்துருப்பான். உட்காந்து என்ன சொன்னான்னா, அதனால தான் எல்லோரும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிடணும். நம்ம வந்து ஒரு போட்டி பந்தயங்களில் வந்து ஜெயிக்கணும்னா கூட நமக்கு அந்த விதி இருக்கிறதா, கொடுப்பினை இருக்கிறதா என்பது உங்களுடைய ஜாதகம் வந்து முழுமையாக அலசப்பட்டது என்று சொன்னால், உங்களுடைய ஜாதகத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 100% வந்து என்ன சொன்னால் ஜோதிடத்தை வைத்து ஜெயிக்கலாம். நம்ம ஜாதக கட்டம்தான் நம்மளுடைய மெயினான சப்ஜெக்ட். நீங்கள் ஒரு வீடியோவை 1க்கு 2 தடவை படிங்க, உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். நீங்கள் எல்லோரும் வந்து என்ன சொன்னோன்னா, ஒரு மனிதனை வந்து என்ன சொன்னோன்னா வந்து இம்சப்படுத்தக்கூடாது. என்ன காரணம்னா, உங்களுடைய கொடுப்பினைக்கு உண்டான விதிமுறைகள் வந்து அழகாக சொல்கிறோம். இதுதான் கொடுப்பினை, இப்படி தான் இருக்கும் இந்த கொடுப்பினை, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இறைவன் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நன்மையை கொடுத்திருப்பார். யாரும் பாவிகள் அல்ல. ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, அருள் இருந்தால் பொருள் இருக்காது, பொருள் இருந்தால் அருள் இருக்காது. அருள் இருந்தால் பொருளை நீங்கள் வந்து தேடித்தான் போகணும், பொருள் இருந்தால் அருளை தேடி போங்க. ஏன் கோயில்களில் வந்து அவ்வளோ கூட்டங்கள் பெருத்து போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, கூட்டமாக 5 மணி நேரம் 6 மணி நேரம் வந்து என்ன சொல்கிறான்னா காத்திருந்து வழிபடுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பொருள் இருக்கிறது, அருளை தேடி நிற்காங்க. அவ்வளோதான். நான்லாம் கூட்டம் இருந்தால் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். பெரிய பெரிய விழாக்கள் நடந்தாலும் கோயிலுக்கு போக மாட்டேன். என்ன காரணம், அந்த கூட்டத்தில் போய் நம்மளால் நிற்க முடியாது. எதுக்கு போகணும்? சாமி ஃப்ரீயான பிறகு வந்து என்ன சொன்னால் ஃப்ரீயாக போய் வந்து ஐயர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிதானமாக உட்காந்துருப்பார். என்ன சாமி நல்லா இருக்கேல அப்படின்னு கேட்டால் வந்து, நேற்று கோயிலுக்கு போகும்போது வந்து அவர் ஃப்ரீயாக வராரு. சாமி நல்லா இருக்கேல என்ன எதுங்க வந்து அவர் ஒரு இதை சொல்கிறார். நீங்கள் அஸ்ட்ராலஜரா அப்படின்னு. ஆமாம் அஸ்ட்ராலஜர் தான் அப்படின்னா. சாமிக்கு பக்கத்தில் உட்காந்து வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. நான் ஒரு காரியம் நினச்சிருக்கேன், நடக்குமா அப்படிங்கிறாரு. ஏன் நீயே வந்து சாமி பக்கத்தில் உட்காந்துருக்க ஏன்ட்ட கேட்கு. இல்லை நீங்கள் அஸ்ட்ராலஜர் அப்படின்னோடனே எனக்கு வந்து தோணுது. எப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து அவர் கேட்குறார், நான் வந்து ஒரு கோவில் கட்டுவேனா,
கோயில் கட்டுவேன்னா அதுவும் துர்க்கை அல்லது காளியோடைய கோயில் கட்டணும் அப்படின்னு என்னுடைய ஆசை அப்படின்னா, எந்த ஒரு மனிதன் கோவில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் 4 குடையவனும் 10 குடையவனும் சம்பந்தப்படும். 4ஆம் இடத்துக்குண்டானும் 10ஆம் இடத்துக்குண்டானும் சம்மந்தப்படும். இப்போ நான் ஒரு கோயில் கட்டியிருக்கேன், 3 வருஷம் ஆகுது, 3 வருஷம் முடிய போகுது. விநாயகர் கோயில் தான் நமக்கு கிடைச்சது, ஏழைக்கேற்ற எள்ளூருண்டு தான். கேது நம்ம ஜாதகத்தில் உச்சம். அப்போ என்ன சொல்கிறான்னா, என்னுடைய ஜாதகத்தில் என்ன சொன்னான்னா 4 குடையவனும் 10 குடையவனும் சேர்க்கு. அப்போ அந்த கோயில் கட்டக்கூடியது அது ஜாதகத்தில் இருந்திருக்கு, கட்டிட்டோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிடணும். தெரிஞ்சு வச்சுக்கணும்னா படிக்கணும், தேடணும். படிக்கணும், தேடணும், எல்லாமே கிடைக்கும். நீங்கள் கலைவாணியை தேட 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 அத்தனையும் கிடைக்கும். கலைவாணியை தேடாமல் என்ன சொன்னான்னா, குருவை போய் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. குருவை போய் நோண்டினா அவர் என்ன செய்வார்? அவர் மனுஷன்யா, அவ்வளோதான், அவ்வளோதான், அப்படியே இருந்துக்கணும். அப்போ பணபரஸ்தானம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கைக்கு பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய பேங்க்கு 2ஆம் இடத்திற்குரியவரும் 11ஆம் இடத்திற்குண்டான அந்த லாபஸ்தானாதிபதியும் சுக்கிரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் நீங்கள் எல்லோரும் அதிர்ஷ்டசாலிகளே. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படி இருக்குது சார் அப்படின்னா, ஐயா உங்களுக்கு விதை இருக்குது, விதையை முளைக்க போடலாம், ஆனால் காய் காய்க்கணும். அப்போ விஷ்ணுபதி புண்ணிய காலம், எல்லா மனிதனுமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம். இந்த 4 மாதங்களில் தமிழ் தேதி 1ஆம் தேதி வருகின்றன்று காலை 4 மணிக்கு மேல் 10 மணிக்குள், அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணியிலிருந்து 10 மணிக்குள் பெருமாள் வழிபாடு எந்த ஒரு மனிதன் போய் பண்ணி அங்கே பிரகாரத்தை என்ன சொன்னான்னா அற்புதமாக அன்றைய நட்சத்திரம் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்லி ஆவணி மாதம் பிறக்குது அப்படின்னா, ஆவணி மாதம் பிறக்குதுன்னா அது எந்த நட்சத்திரத்தில் பிறக்குது, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான திசை இருப்பு என்னவோ, திசை இப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறகுனா 10 வருஷம், செவ்வாய்னா 7, கேதுன்னா 7, ராகுவுடைய நட்சத்திரம்னா 18. ஆனால் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் என்ன சொல்லலான்னா சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கும். சூரியன், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா ஆவணியில் கேதுவுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கும். அதுக்கடுத்து கார்த்திகை மாதத்தில் குருவுடைய நட்சத்திரம், சனியோடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் இருக்கும். அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா மாசி மாதத்தில் என்ன சொல்லலான்னா செவ்வாயுடைய நட்சத்திரம், ராகுவுடைய நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம் இருக்கும். இவர்களுக்குத்தான் அந்த பவர்ஸ் ஆஃப் ஈகத்தை கொடுத்திருக்கிறான். அப்போ விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்தில் அதை முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா அந்த சூரியன் மூவ் ஆகக்கூடிய நட்சத்திரங்கள் எதுவாக இருக்கும், வைகாசிக்கு சூரியனாக இருக்கும், ஆவணிக்கு மகமாக இருக்கும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா கார்த்திகைக்கு என்ன சொன்னால் விசாகமாக இருக்கும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா மாசிக்கு என்ன சொன்னா அவிட்டமாக இருக்கும். அப்போ சூரியனுக்கு 6 சுத்து, கேதுவுக்கு 7 சுத்து, குருவுக்கு 16 சுத்து, செவ்வாய்க்கு 7 சுத்து. இப்படி சுற்றி ரெகுலராக நீங்கள் ஆவணி மாதம், வைகாசி, ஆவணி ப்ளஸ் கார்த்திகை, மாசி மாதங்களில் எந்த ஒரு மனிதன் ரெகுலராக செய்து வருகிறானோ அவன் கண்டிப்பாக இறைவனுடைய கடாட்சம் கிடைக்கும். செயல்படுத்தி பாருங்கள், வெற்றி கிடைக்கும். அதனால் எப்பயுமே மனித வாழ்க்கையில் 2 குடையவனோ 12 குடையவனோ சுக்கிரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், சனியோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக பேங்க் அவங்க பேங்க் நல்லா இருக்குன்னு அர்த்தம்.
பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பரிசித்து பாருங்கள். எல்லோருக்கும் வருடப்பிறப்பு நாளைக்கு, சித்திரை வருடப்பிறப்பு. உலகமே வந்து ஆங்கில புத்தாண்டை வந்து கேன்னு கும்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம தமிழ் வருடப்பிறப்பு வந்து சித்திரை. நாளைக்கு வந்து என்ன சொல்லலான்னா, அற்புதமான சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறக்குதுன்னு நினைக்கிறேன். சுவாதி நட்சத்திரம். அப்போ சுவாதி நட்சத்திரத்திலலாம் நாளைக்கு யார் இருக்கார்? சந்திரன் இருக்கார். அப்போ அந்த சுவாதி நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் இருக்கார். சூரியன் வந்து எங்கே இருக்காருன்னா வந்து இங்கே மேசத்துக்கு வந்துடுவார். நேர எதிர்கோட்டில் இருப்பாங்க. இல்லை நேர எதிர்கோட்டில் தான் இருப்பாங்க. அப்போ பிறக்கின்ற நாள் திங்கட்கிழமையாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். இந்த வருடத்துடைய ராஜா வந்து சூரியன். பஞ்சாங்கத்தை மேலோட்டமாக பார்த்தேன். ராஜா சூரியன். கண்டிப்பாக எல்லோரும் சூரிய பகவானை கும்பிடுங்கள். இந்த வருடத்திற்கு வந்து 12 மாதத்திற்கும் வந்து ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு சூரியன். அவர் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.